கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் விரிசல் இருந்து இந்த பில்டிங்கெல்லாம் விரிசல் தான் இருந்தது. அப்புறம் அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு 6 வீடு உடையிற மாதிரி இருந்துச்சு. அவங்கள காலி பண்ண சொன்னாங்க. பார்த்தா இப்போ என்னன்னா வீடுங்கள்லாம் மண்ணுக்குள்ளே இறங்குது. அதனால எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அரசதிகாரி ஒன்றுமே இதுவரை சொல்ல நிலச்சரிவு நாங்கள் இப்போ பார்த்தா மண் அமர்தல்னு தான் லெட்டர் பதில் வந்திருக்கு சிஎம் செல்லேருந்து. அதனால் இதில் என்ன குழப்பமாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் வயநாட்டில் வேறு இது மண் சரிவில் பல பேர் இருந்தனால இன்னும் எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா உடைமையோடு குழந்தைகளோடு இருக்கிறோம். இதுக்கு அரசு வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை அதிகாரிகள் மூலமாக எங்களுக்கு முறைப்படி அறிவிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வதந்திக்கார நேற்று கூட பார்த்தீங்கன்னா மண் சரிவு எல்லாத்தையும் காலி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லவும் நைட்டு எல்லாரும் அழுது எங்கெங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டோம். அப்புறம் தான் இதனால் அரசு வந்து எங்களுக்கு தெளிவான முடிவு தந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தரணும்னு கேட்டுக்கணும். கடந்த 20 நாட்களாக ஆசாபுரம் பக்கத்தில் இருக்க ஏற்பட்ட பாதிப்புனா நாங்கள்லாம் பெரிய பயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் நாங்கள் தூங்க போகிறோம். இங்கே ஒரு 1000 குடும்பங்கள் இருக்குது. பின்ன ஒவ்வொரு நாளும் வந்து அதிகாரிகள் பார்த்துட்டு தான் போகிறாங்களே ஒழிய அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னாக்கா அது சரி பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த உயிர் போன பிறகு காசை கொடுத்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு பேசுகிறத விட அது வந்து என்ன நடவடிக்கை எடுத்து சரி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். வந்து கோக்கல் பகுதியில் கவுன்சிலராக இருக்குது. இங்கே 20 நாளுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு விரிசல் வந்த இடத்துல ஒரு 7-8 குடும்பம் கட்டிடங்கள் வந்து ஒரு சாதாரண விரிசல் வந்துச்சு. அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா அந்த கட்டிடங்கள் அப்படியே உள்ளே இறங்குது. அதுக்கு வந்து முறையான தீர்வு எங்களுக்கு அரசு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் அந்த 20 நாளில் யாருமே இங்கே சாதாரண நடைமுறையில் இல்லை. ஏன்னா அவங்க தூக்கத்தை விட்டு பயத்தில் அச்சத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் என்ன ஆகுமோ. ஏன்னா இங்கே ஒரு 1000 குடும்பங்கள் இருக்குது. ஏதாவது இப்போ மேப்பாடியில் சமீபத்தில் மேப்பாடியிலான நில அதிர்வில் இன்னும் அதிகமாக பயந்துட்டுருக்காங்க இங்கே இருக்க மக்கள். இதுக்கு அரசு ஒரு நல்ல முடிவு தரணும். கூடிய விரைவில் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு தரணும். மக்களோட அச்சத்தை இதிலிருந்து போக்கணும். அதே போல் அந்த நிலச்சரிவு ஐஐடியில் வந்த ஆய்வில் நிலச்சரிவு நீலகிரியிலையும் இருக்குது. அந்த ஒரு இது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இன்னும் பயத்தில் இருக்காங்க. இந்த மக்களோட பயத்தை போக்க அரசு கண்டிப்பாக ஒரு தீர்வு கொடுக்கணும். இது என்னுடைய கோரிக்கை. நாங்கள் வந்து மேல்வலூர் பகுதியில் கோக்கால் பகுதியில் வசிச்சிட்ருக்கோம். எங்கள் வீடும் அந்த 1.5 சென்ட் பகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கடந்த 20 நாளைக்கு முன்னாடி 1.5 சென்ட் பகுதியில் இருக்க ஒரு 7-8 வீடுங்க அந்த பூமி வெடித்ததுனால பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்க வயநாட்டிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படுறது வந்து எங்களுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிட்டாங்க கூடலூரை பாதிக்கும் நிலச்சரிவு நீலகிரியை பாதிக்கும் அப்படின்னு. நாங்கள் ரொம்ப பயத்துக்குள்ளாக இருக்கோம். நைட் டைமில் தூங்கவே முடியறதில்ல. தூக்கம் வந்தாலும் நிம்மதியாக தூங்க முடியறதில்ல. குழந்தை குட்டிங்களெல்லாம் வச்சுட்ருக்கோம். வீட்டை சுற்றி என்ன ஆகும், எங்கள் பகுதியில் என்ன ஆகும் ஏதாகுன்ற பயத்திலே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போது இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அரசு கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையில் இருக்கிறவங்களெல்லாம் வெளியேற்றிட்டாங்க, ஊட்டி கொண்டு போயிட்டாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு விசாரித்தப்போ அரசு கட்டடமும் அந்த மருத்துவமனை கட்டடமும் கிராக் விட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்களோட பயத்தை இன்னும் அதிகரிச்சிருக்கு. எங்கள் உண்மையாக சொல்லப்போனால் எங்களோட பயம் எப்படின்னா ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடி தூங்க முடியறதில்ல. ராத்திரி வராமல் இருக்கட்டும் பகலாகவே இருக்கட்டும்ன்ற மாதிரி நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் என்ன ஆகுமோ ஏதாகும்னு பயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு அரசாங்கம் என்ன முடிவு பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.